சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடியின் பெயரின் அரசின் இணையதளத்தில் அமைச்சர்கள் பட்டியலில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவரது பெயர் நீடித்து வருகின்றது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பெயர் எப்படி நீடிக்கிறதோ, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் என்று தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயரானது அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தமிழக அரசினுடைய அந்த அமைச்சர்கள் யார் யார் என்ற பட்டியல் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் படி முதல் 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி 5ஆம் இடத்திலே பொன்முடி அவர்கள் பெயர் இருந்து வந்தது. தற்போதும் அவரது பெயர் இந்த 5ஆம் இடத்தில் டாக்டர் கே பொன்முடி மினிஸ்டர் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற அந்த பொறுப்பு மட்டும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்ட அந்த தகவலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜகண்ணப்பன் அவர்கள் ஏற்கனவே பிசி, எம்பிசி அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அவர் உயர்கல்வித்துறையும் கவனிக்கிறார் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொன்முடி அவர்களுடைய பெயர் இந்த அமைச்சரவை பட்டியலில் தொடர்வது போல அவரது பெயரானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை. இந்த விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருந்தது. எனவே அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. பொன்முடி அவர்கள் விவகாரத்திலே இதில் எந்த விதமான ஒரு வெளிப்படை தகவல் என்பது இல்லை. அவரது பெயர் மட்டும் இந்த இணையதளத்திலே தற்போது இருக்கின்றது. ஆனால் அவருக்கு கீழே இலாக்கா எதுவும் குறிப்பிடவில்லை. அதே போல இதுல முக்கியமான விஷயம், அவர் நேற்றைய தினம் கோர்ட்டுக்கு வந்திருந்த போது நீதிமன்றத்திற்கு அந்த தண்டனை விவரங்கள் என்ன என்று கேட்டு பெறுவதற்காக வந்திருந்த போது தேசிய கொடி இல்லாத காரிலே தான் வந்திருந்தார். அதே போல அவரது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்டு, அந்த பெயர் பலகையும் கூட நீக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனியாக அறை இருக்கும். தற்போது பொன்முடி அவர்களுடைய அறைக்கு வெளியிலே ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பொன்முடி அமைச்சர் உயர்கல்வித்துறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். தற்போதும் அந்த பெயர் பலகை தலைமைச் செயலகத்தில் அப்படியே தான் இருக்கிறது. முனைவர் க பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று அவரது அறைக்கு வெளியில் அந்த பெயர் பலகை அகற்றப்படாமல் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.